ஏனென்றால் இருவரும் சமாதானமாக செல்ல வேண்டும். பதவி கிடைத்ததும் பதவி ராஜினாமா செய்ததும் சசிகலா நடராஜன் இருந்தான் என்றாலும் கடவுள்தான் மூல காரணம். அதை இருவரும் தெரிந்து கொண்டு இருவருக்குள்ளாக எதிரி மனப்பான்மை இல்லாமல் இருவரும் சமாதானமாக செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் உண்டு, சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனின் புத்திரராய் இருப்பார்கள். மலைப்பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து கூறுவார், நான் சமாதானம் செய்ய நினைக்கிறேன், நான் கடவுளின் புத்திரன், கடவுள் என்னை என் குமாரனை என் நேசகுமாரனை என்று கூறுகிறார், நான் அவரை பிதா அப்பா என்றுதான் கூறுகிறேன். அதனால்தான் அரசியல்வாதிகளுக்குள் சமாதானமாக இருக்கத்தான் நான் எல்லாவற்றையும் கடவுள் சொன்ன என்னும் வார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு ஒளிபரப்பு கொண்டிருக்கிறேன். அதையெல்லாம் பாருங்கள். தயவு செய்து